நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது செல்வராணி பட்டுமகால், ஆலங்குளம் மற்றும் தென்காசி. வணக்கம். மீண்டும் ஒரு சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஏற்கனவே வச்சிருக்கிறேன், சண்டே ஜாம்னா என்ன? ஞாயிறு ஜாம்னா ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும், உன்னையும் இயேசுவையும் இணைக்கிற நிகழ்ச்சி தான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. சண்டே ஜாம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி தானே? குட்டி பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க, நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறீங்க, நிறைய பேர் எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. யூ ஆர் ஆல் கிரேட். ஓகே, இன்னைக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். இன்னைக்கு சூப்பர் பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஈஸியாக படிச்சுக்கிடுவீங்க. பாடலாமா? இந்த மாதம் பூரா என்ன டாப்பிக்கில் பார்க்குறோம்? மீட்பு. மீட்பு எப்படி பெற்றுக்கொள்வது, மீட்பு எப்போ இழக்கப்படுது, மீட்பு எப்படி காத்துக்கொள்வது, அதே சீரீஸில் பார்க்குறோம்ல. இன்றைக்கு அதே போல் மீட்பு குறித்தான பாட்டை நான் பாட போகிறேன். படிச்சுக்கோங்க, ஈஸி பாட்டு தான். இயேசு மீட்பர், எனக்கு மீட்பர், உனக்கு மீட்பர், நமக்கு மீட்பர், மீயா மீயா மியா 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 மியா. இயேசு ரட்சகர், எனக்கு ரட்சகர், உனக்கு ரட்சகர், நமக்கு ரட்சகர். கூவா 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 கூவா. ஒரு பூனையும் ஒரு வாத்தும் பாடுது. என்ன பாடுது? இயேசு மீட்பர், எனக்கு மீட்பர், உனக்கு மீட்பர், நமக்கு மீட்பர், மியா 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 மியா. இயேசு ரட்சகர், எனக்கு ரட்சகர், உனக்கு ரட்சகர், நமக்கு ரட்சகர். கோவா 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 கோவா. ஈஸியாக இருக்கா பாட்டு? சேர்ந்து பாடுறீங்களா? தொழில்நுட்ப தேவையில்லை, நீங்கள் கெட்டிக்கார பிள்ளையாச்சு. படிச்சிடலாமா? ரெடி? எல்லாம் எழுதுறீங்க, ஆக்ஷன் போட்டு சேர்ந்து பாடலாம். இயேசு மீட்பர், எனக்கு மீட்பர், உனக்கு மீட்பர், நமக்கு மீட்பர், மியா 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 மியா. இயேசு ரட்சகர், எனக்கு ரட்சகர், உனக்கு ரட்சகர், நமக்கு ரட்சகர். கூவா 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 கூவா. பாட்டு பிடிச்சிருக்கா? ஆனா இந்த பூனைய, இந்த வார்த்தை விட இன்னொரு ஆள் தான் உண்மையாக இந்த பாட்டை படிக்கணும். யார் தெரியுமா? நீயும் நானும். விலங்குகளுக்கு ரட்சிப்பு கிடையாது, மிருகங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, பறவைகளுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனால் மனிதராகி நமக்கு மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. நமக்காக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை மீட்டு வச்சிருக்கிறாரு. இந்த பாட்டை படிங்க. இயேசு மீட்பர், எனக்கு மீட்பர், உனக்கு மீட்பர், நமக்கு மீட்பர். உண்மை தானே? இயேசு உனக்கு, எனக்கு, நமக்கு மீட்பர் தானே? வெரி குட் வெரி குட் வெரி குட். இயேசு நம்முடைய வாழ்க்கையை மீட்டாருன்னா, இயேசு நம்ம வாழ்க்கையை சந்திச்சாருன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்? வாசனம் படிக்க போறோம். யாரை கூப்பிட போறோம்? ஏபி அண்ணனை கூப்பிட போறோம். கூப்பிடலாமா? ஏபி அண்ணன் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வசனம் படிக்கிறது தான் நம்மளை ஆசீர்வாதமாக்கி நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். இன்னைக்குள்ள மனப்பாட வசனம் என்னன்னு பார்த்துடலாமா? இதுதான் இன்னைக்குள்ள மனப்பாட வசனம். நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33.
இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்ல போகிறீங்க. எல்லாரும் சொல்லலாமா? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. ஓகே, இப்போ எல்லாரும் பாராமல் சொல்லலாமா? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. ஓகே, பாய். வசனத்தை மறந்தே போயிடக்கூடாது. ஓகேயா? சரி, இன்னைக்கு நம்ம கதை கேட்க போகிறோம். கதை சொல்ல யார் வர போகிறாங்க? நம்ம கிறிஸ்டோபரண்ணே கூப்பிடலாமா? கிறிஸ்டோபரண்ணே வாங்க. ஹலோ குட்டிச்சலங்களா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வசனம் பாட்டு எல்லாம் கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பைபிள்லேருந்து ஒரு கதை கேட்க போகிறோம். என்ன கதை தெரியுமா? காணாமல் போன ஆடு கதையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அண்ணன் சொல்கிறேன், எல்லோரும் கவனிங்க. ரைட், ஓகே. ஒரு ஐயாவுக்கு நிறைய ஆடுக்கு இருந்துச்சு. சுமாராக ஒரு 100 ஆடு இருக்கும். சரியா? அந்த 100 ஆட்டையும் அந்த ஐயா டெய்லி மேய்க்கிறது தான் அந்த ஐயாவோட வேலை. அந்த ஐயா அப்படியே அதுக்கு தீவனம் உள்ள இடங்களுக்காக கொண்டு போய் மேய்ச்சிட்டு தண்ணி காமிச்சிட்டு நைட்டு கொண்டு வந்து அதோடைய இடத்துல அடைச்சி வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு திரும்ப மறுநாள் காலையில் முழித்து அதே மாதிரி கொண்டு போய் அதோடைய அதுக்கு வேண்டிய நல்ல இறைகளெல்லாம் காமிச்சு கொண்டு வந்து திரும்ப தண்ணி காமிச்சு படுக்க வச்சுருவாங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. நைட்டு வந்து எண்ணி பார்க்காங்க, திரும்ப பார்க்குறாங்க, ஒரு ஆடை காணோம். அந்த ஐயாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யன்னு தெரில. இன்னும் யோசித்து பார்த்துட்டு இந்த 99 ஆடையும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு நைட்டு பயங்கர குளிர், இருட்டு, அந்த குளிருக்குள்ளேயும் இருட்டுக்குள்ளேயும் தேடி போனாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல புதருக்குள்ளே அந்த ஆடு சிக்கிருந்துச்சு. இந்த இருக்குது பார்க்கிங்களா? இதே மாதிரி தான் அந்த ஆடும் இருந்துச்சான். அப்புறம் அந்த ஐயா அந்த புதருக்குள்ளேருந்து மெதுவாக அந்த ஆட்டை எடுத்து கொண்டு வந்து மீதி எல்லா ஆட்டுக்கூடையும் சேர்த்து அதை இது பண்ண பிறகு தான் அந்த ஐயாவுக்கு பயங்கர சந்தோஷம். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதே மாதிரி நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளோ தப்பு பண்ணி எங்கே தூரம் போனாலும் ஏசப்பா உன்னையே விட மாட்டாங்க. நீ எப்படினாலும் திரும்பியும் ஏசப்பா கிட்ட தான் வந்து ஆகணும். சரியா? ஏசப்பா விட்டு பின்வாங்க மாட்டீங்கல்ல? ரைட், ஓகே. நீங்களாம் குட் பாய்ஸ். ரவீன் என்ன கூப்பிடுவோமா? கிறிஸ்டோபரன் அழகான கதை சொன்னாங்கல்ல, காணாமல் போன ஆடு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ எங்கே போனாலும் ஏசப்பா உன்னை விட மாட்டாங்க. உன்னை தேடி வந்து தோளில் போட்டுட்டு எப்படியாவது மந்தை கொண்டு வந்துடுவாங்க. கவலைப்படாத. நீ ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தில், சண்டே ஸ்கூலில், விபிஎஸ்சில் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு இவரோட ஏசப்பா விட்டு பிந்தி போயிருக்கலாம். நீ மறந்து போகாத. ஒரு தடவை ஏசப்பா நீ ஏற்றுக்கொண்ட பிள்ளையானா நீ எங்கே போனாலும் ஏசப்பா விட மாட்டாங்க. எப்படியாவது தேடி உன்னை கண்டுபிடிச்சி மந்தையில சேர்த்துருவாங்க. மறந்துடாத. இப்போ நான் அண்ணே உனக்கு இன்னொரு கதை சொல்ல போகிறேன். என்னக்கா தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. வீட்டில் நிறைய வாத்து, பறவைகள், மீன்கள். உங்கள் வீட்டில் தலைமீன் இருக்குல்ல, அவங்க தலைமீன்கள். அப்புறம் நிறைய டிசைனாக செடிகள் இப்படி ரொம்ப வச்சுருந்தாங்க. அவங்க வீடு ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அது 2 குட்டி பாப்பாவும் ரொம்ப நல்ல பிள்ளைகள். அவங்க எப்பவும் விளையாடிட்டே இருப்பாங்க. மம்மி டாடி கூட விளையாடிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைகள். சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிடுவாங்க, சண்டே ஸ்கூல் ஒழுங்காக போயிடுவாங்க. ஆண்டுக்கு பிடித்தமான பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 சூப்பர் பிள்ளைகள். ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த தம்பி விளையாட்டு வாக்கல சும்மா கல் இருக்கு பார்த்தியா, கல், அதை அப்படி டைங் அப்படின்னு எறிவான். கல்லை தண்ணியில் எரிஞ்சா சில கல் என்ன தெரியுமா, இந்த ஓடு மாதிரி இந்த கல்லை தண்ணியில் எரிஞ்சா அப்படி துளி போகும்ல, அப்படி கல்லை எரிஞ்சு விளையாடிட்டே இருந்தான். ஒரு நாள் அப்படி சும்மா கல்லை விளையாட்டுக்கு எரிஞ்சான் பார்த்தியா, அப்பா பார்க்க ஒரு வாத்து குறுக்க வந்துட்டுது. அவங்க அப்பா வளர்த்தாங்கல்ல வாத்து, அதில் ஒரு வாத்து அப்படி குறுக்க வந்துட்டுது. இந்த கல்லு வாத்து கழுத்துல பட்ட உடனே வாத்து செத்து போச்சு. வாத்து செத்து போச்சா? வாத்து செத்து கிடக்குது. அவன் தங்கச்சி, ஐயோ வாத்த கொன்னுட்டியா பாரு, அப்பா கொல்ல போறாங்க, உன்னைய கொல்ல போறாங்க பாரு. பயம் கொடுத்துட்டு என்ன செய்ய, இன்னைக்கு வீட்டுக்கு வரவே இல்லை, உன் முதுகுத்துல விரிக்க போறாங்க. அப்பா நீ வாத்த கொன்னுட்டியா
நான் தெரியாம தானே கொன்னேன், நான் விளையாட்டு கால இருந்தேன், அது வாத்து மேறப்பட்டு எப்படியும் வாத்தை கொண்டுட்டே இல்ல. ஐயோ நான் என்ன பண்ணேன் அப்படியே முடிச்சான். அவ சொன்னான், ஒண்ணு பண்ணுவோம், இந்த வாத்தை மண்ணு தோண்டி புதைச்சு வச்சிருவோமா? உடனே அந்த பையனுக்கு சூப்பர் ஐடியா, தேங்க்யூ தங்கச்சின்னு சொல்லிட்டு அப்படி மண்ணை தோண்டி புதைச்சு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கலர் சொட்டு ரோஜா செடி இருந்து பத்தியா அதையும் வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போன உடனே இவனுக்கு பயமாவே இருந்தது. அவன் தங்கச்சி எப்படி வந்தா, டேய் தண்ணி கொண்டு வாடா. நீ தானே சின்ன பிள்ளை, நீ தானே தண்ணி குடிக்கணும், தண்ணி கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாதா? முடியாது. அப்படியா டாடி, இவன் இன்னைக்கு வேண்டாம் அப்படி சொல்லிடாத, ஓடி போய் தண்ணி கொண்டு வந்தான். அடுத்த நாள் காலையில மம்மி எல்லாருக்குமே நல்ல ஸ்வீட் கொடுத்தாங்க, இவனுக்கும் கொடுத்தாங்க. இவன் அந்த ஸ்வீட்டை சாப்பிட போகும்போது அவன் தங்கச்சி ஓடி வந்தா. தம்பி வாயில ஸ்வீட் வைக்க போனா, வந்து பிடிச்சுக்கிட்டான். டேய் ஸ்டாப், சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன்ட்ட கொடுக்க முடியாதா? அப்ப நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். எப்பா ஐயோ வச்சுக்க அவ்வளவு தண்ணியை வச்சுக்க எனக்கு வேண்டாம். அவங்க தங்கச்சி அவனை பயங்காட்டி இருந்தா, நீ வாத்தை கொண்டுட்டே பயங்காட்டியே இருந்தா. ரொம்ப சக்கனமா போச்சு. மறுநாள் இவன் ஸ்கூலுக்கு போறதுக்காக தோல் பைய எடுத்து போட்டான். அவன் தங்கச்சி வந்தா, என் பேக்கையும் போட்டுக்க உன் தோல்ல. நான் இப்படி 2 பேக்கு போட முடியும்? முன்னால போட்டுக்க, உன் பேக்கு முன்னால போட்டுக்க, என் பேக்கு பின்னால போட்டுக்க, ஸ்கூலுக்கு வா. ரொம்ப கவலையா இருந்தது. என்னாச்சு? எல்லா வேலையும் தங்கச்சி தம்பியே வாங்கிட்டு இருந்தா. டெய்லி அவனுக்கு கஷ்டப்படுத்துவா. டெய்லி அவனை என்ன பண்ணாலும் அவன் என்ன சந்தோஷமா இருந்தாலும் விடமாட்டா. சொல்லி பயங்காட்டிட்டே இருந்தா. ஏதாவது சொன்னா அப்படி சொல்லி வாத்த கொண்டில இப்படியே பயங்காட்டி அவனை அடிமையாகி வச்சிருந்தா. இவன் யோசிச்சிட்டே பார்த்தான், என்ன ஆண்டவரே இப்படி நான் ஒரு வாத்தை கொண்டுட்டு இவாட்ட இவ்வளவு அடிமையா இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அவனுக்கு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை தெரியுமா? நேர அப்பாட்ட ஓடி போனான். அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை தெரியுமா? நேர அப்பாட்ட ஓடி போனான். அப்பா என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன்பா. என்ன தப்பு பண்ணேன்? நான் அன்னைக்கு தெரியாம விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த வாத்து மேல கல்லு பட்டு செத்து போச்சு. அப்படியா? நம்ம வீட்டுல ஒரு வாத்து இல்லையா? நான் கவுண்ட் பண்ணலையாடா. என்னாச்சு? என்னைக்கு நடந்தது? நேத்து டாடி. தெரியாம பட்டுட்டியா? இதுக்கு என்ன பயப்படுற? ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்கலாம். டாடி என்ன நான் வாத்தை கொண்டுட்டேன். பரவாயில்லடா, தெரியாம தானடா பண்ணேன். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நம்ம தெரியாம செஞ்ச காரியங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. நீ தெரியாம பண்ண தப்பு தானேன்னு சொல்லி அவங்க டாடி அந்த பையனை மன்னிச்சுட்டாங்க. மறுநாள் காலையில இவன் ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டான். வழக்கம் போல யாரு வந்தா? அவன் தங்கச்சி ஓடி வந்தா. தங்கச்சி ஓடி வந்து, டேய் என் பையன் தோல்ல போடுறா அப்படி மிரட்டினா. இவன் அப்படி பார்த்தா, என்ன இது நம்ம இவன் பயப்பட மாட்டேங்கான். ஏய் அப்பாட்ட, ஏய் சொல்லுமா. அம்மாட்ட, ஏய் சொல்லுமா. உன்னை கொன்றுவாங்கடா, ஏய் சொல்லுமா. இவனுக்கு ஷாக் ஆயிட்டு, என்னடா இவன் பயப்பட மாட்டேங்கான். டாடி இவன் வந்து டாடி வந்துட்டாங்க. ஆமா அவன் வார்த்தை தெரியாம கொண்டுட்டான், பரவாயில்ல அப்பா மன்னிச்சுட்டேன். அப்பா மன்னிச்ச உடனே அதுக்கு வேற யாரு மன்னிப்பு வேணும்? இப்படிதான் பிசாசு என்ன பண்ண தெரியுமா? உன்னை ஏதாவது சின்ன தப்பு பண்ண வச்சிருவான், ஒரு குட்டி தப்பு பண்ண வச்சிருவான். பண்ண வச்சுட்டு அதை சொல்லியே ஒரு சந்தோஷத்தை இழக்க வச்சிருவான். நீ ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தப்பு பண்ணா கவலைப்படாத. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் செஞ்சா கவலைப்படாத. ஏசப்பாட்ட ஓடி வந்துரு. ஏசப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. நீ மனம் திரும்பிட்டேன்னா ஒரே ஆள் நிமித்தமாக பரலோகத்துல மீண்டும் சந்தோஷம் உண்டாக போகுதே. நீ காணாம போன உன்னைய ஆண்டவர் கண்டெடுப்பாரே. நீ வார்த்தை கொண்ட அந்த பையனை போல மனசுக்குள்ள குற்ற உணர்வோடு இருந்தேன்னா காலம் பூரா குற்ற உணர்வோடே இருக்கணும். அப்பாட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பா கிடைச்சிட்டல, அப்பா மன்னிப்பு கேட்டா மீட்பு கிடைச்சிட்டல, அப்பா விடுதலையான பிறகு வேற யாரும் உன்னை விடுதலையாக்கணும். ஆண்டவரோட பெரிய ஆளா தங்கச்சி யாருமே நம்ம மிரட்ட முடியாது. இயேசு ஏற்றுக்கொண்ட நீ ஆண்டவருக்கு பிடித்தமில்லாக்க செஞ்சிட்டியா? அதனால பதறிப்பு இனிமேல் ஏசப்பா பிள்ளை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? தவறான முடிவு. அப்படி ஒரு நாள் முடிவு எடுத்திருந்தேன்னா, அப்படி தம்பி தங்கச்சி யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு திரும்பவும் ஏசப்பாட்ட வாங்க. நீ காணாம போயிட்ட பத்தியா? நிமித்தமா ஏசப்பா கவலைப்பட்டே இருக்காங்க. நீ எப்ப வருவேன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீ ஓடி வந்தேன்னா கெட்டகுமார் அப்பாட்ட ஓடி வந்த பிறகு அப்பா அணைச்சது போல ஏசப்பா ஒண்ணு அணைச்சுக்கிட்டு வாங்க. ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருவேளை தப்பு பண்ணிட்டுன்னா கவலைப்படாத. மேல தூசி பட்டு என்ன பண்ணுவோம்? உதறிட்டு எரிஞ்சு போயிருவோம்ல. அதே போல அந்த பாவத்தை உதறி விட்டு இயேசுவோட மன்னிப்பு கேட்டு திரும்ப இயேசுவோடு கூட நட. இயேசு உன்னோட வாழ்க்கையை மீண்டுமாக தொடர்ந்து காத்துக்கொள்வார். முடிவு பரியந்தம்
ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியும். ஓகேயா குட்டி தம்பி தங்கச்சி, யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இயேசு இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு சின்ன பாவம் செஞ்சனால திரும்ப இயேசு விட்டு விலகி போயிட்டீங்களா? கை கூப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக இருந்தேன், இப்போ தப்பு பண்ணிட்டேன், தள்ளி போய் நிற்கிறேன், உமக்கு எனக்கு தூரம் இருக்குது, என்னை மன்னியுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை உங்க பிள்ளையா மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட். உண்மையா ஜெபம் பண்ணீங்களா? குட்டி தம்பி தங்கச்சி, ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ஒருவேளை ஏசப்பா இல்லை நீ பின்மாறி இருக்கிறியா, தள்ளி போயிருக்கிறியா, கவலைப்படாத. ஏசப்பா ஓன் நிமித்தமாக காணாம போன ஓன் நிமித்தமாக ரொம்ப பரிதவிக்கிறாங்க. உன்னை திரும்பவும் அணைத்து உன்னை தோல்ல தூக்கி போட்டு மகிழ்ச்சியா இருக்க ஆசைப்படுறாங்க. ஓடி வந்துருவியா? ரைட். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கதைகள் கேட்குற கதையில நேரப்போக்குக்கு இல்லை, உன் வாழ்க்கையை மாற்றும்படியாக. இப்போ நம்ம அடுத்த நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆக்டிவிட்டி டைம். ஆலக்குட்டி பிள்ளைகள், இன்னைக்கு ஆக்டிவிட்டி டைம். இன்னைக்கு ஆக்டிவிட்டி டைமில் நீங்கள் ஈஸியாக செய்யும்படியாக ஒரு சின்ன காரியம் சொல்லி கொடுக்க போகிறேன். கிளாரிண்டா, இங்கே பார்த்தீங்களா, இது நம்ம சாதாரண கப் இப்படி தானே. இந்த கப்புக்குள்ளே இந்த கையில் வச்சுருங்க. இந்த கப்பில் 3 ஸ்ட்ரா எடுத்துட்டு இந்த ஸ்ட்ராவை அப்படி இறுக்கி ஒரு கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு அதை இப்படி மடக்கிட்டீங்கன்னா இப்படி மடங்கிடும். இப்படி மடங்கிடுமா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப் எடுத்து அந்த கப்பில் இந்த புகர் ஓட்டை அந்த புகர் ஓட்டை போட்டு இந்த 3 பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கீழே வர மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேலே கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்படி திருப்பி காட்டுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது படத்தை வரைஞ்சி ஒட்டிக்கலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இங்கே பாருங்களேன். இப்படி வச்சிங்கன்னா இந்த பொம்மை அப்படியே அழகாடும். ஏசு மீட்பர், எனக்கு மீட்பர், உனக்கு மீட்பர், அந்த பாட்டு படிக்கிற மாதிரி இருக்குல்ல, மீயா மீயா யா மீயா மீயா. சூப்பராக இருக்கு அந்த ஆக்டிவிட்டி. சூப்பராக இருக்கா? அதை செஞ்சு பாருங்க, விளையாடி ஜாலியாக இருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. ஹலோ குட்டி பிள்ளைகள், நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலைல வசனம் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம், பைபிள் கதை பார்த்தோம், பொது கதை பார்த்தோம், ஆக்டிவிட்டி பார்த்தோம், சந்தோஷமா இருந்தோம். இந்த எல்லாத்தின் மூலமாக நீ இயேசுவை நெருங்கி வந்தியா? நெருங்கி வந்தேன்னா ஜாம், சண்டே ஜாம் உனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும் ஜாம். இயேசுவோடு இணைகிறியா நீ? இந்த நிகழ்ச்சி இயேசுவோடு ஒன்று நினைக்கிறது தான். நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. அடுத்த வாரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு. நிறைய ஃப்ரெண்ட்ஸு இயேசு ஏற்றுக்கொண்டு ஒருவேளை அவங்க தள்ளி போய் நிற்கலாம், அவங்கள்ட்ட சொல்லி அவங்களும் இந்த நிகழ்ச்சி பார்க்க சொல்லி அவங்களும் இயேசப்பா ஏற்றுக்கொள்ளட்டும். நீ இயேசப்பா பிள்ளை தானே, அப்போ அவங்களும் இயேசப்பா ஏற்றுக்கொள்ளணும்ல. ஓகேயா? அடுத்த வாரம் மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஓ, நீ கொஸ்டின் கேட்கல தானே? கரெக்ட். நீங்கள் சூப்பர் பிள்ளைகள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, கரெக்டாக கை காட்டிட்டீங்க. இப்போ கொஸ்டின் டைம். கொஸ்டின் டைம். ரெடி ஆயிட்டீங்களா? மொபைல் எடுத்தீங்களா? மொபைல் எடுத்தாச்சா? ரைட். இந்த கேள்வி டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணிடுறேன். ஒரு மேய்ப்பன் இருந்தாரு. அந்த மேய்ப்பனுடைய மந்தையில எத்தனை ஆடு இருந்துச்சு? ஒரு மேய்ப்பன் இருந்தாரு. அந்த மேய்ப்பன் மந்தையில எத்தனை ஆடு இருந்துச்சு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிங்களா? டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உடனடியாக உங்கள் எஸ்எம்எஸ் எங்களுக்கு வந்து கிடைக்கும். நாங்கள் நோட்டில் உங்கள் பேர் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். கிறிஸ்மஸ் டைமில் ஜிங்கிள் டைம் ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் டைம் ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டு படிக்கும் பொழுது உங்களுக்கு ஹாப்பியான ஒரு பரிசு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியாக அனுப்பிடுங்க. உங்கள் அக்கா தங்கச்சி தம்பி எழுதிங்கன்னா அக்கா தம்பி தங்கச்சி அவங்க 3 பேரையும் எழுதி நீங்கள் ஒரே மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் பண்ணால் தப்பே கிடையாது. நாங்கள் உங்கள் பேர் எழுதி உங்கள் பேருக்கு நேராக மார்க் போட்டுருவோம். ஓகேயா? மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சிறப்பான சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். திரும்ப ஒரு அறிவிப்பு. நிறைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. நாங்கள் இதை பார்த்து நாங்கள் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறோம். எங்களுக்கு இந்த யூடியூப்பில் பார்த்து எழுத கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. உங்களுக்காகவே நாங்கள் நிகழ்ச்சியுடைய பாடல் மாத்திரம் சில குறிப்புகளையும் உங்களை தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த குறிப்புகளை கேட்பீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தனியாக எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம். நீங்கள் அப்படி இந்த வேணும்னா அந்த கீழே நம்பருக்கு நீங்கள் எனக்கு பாடக்குறிப்புகள் வேணும்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். கேள்விகளுக்கும் அதே நம்பரில் பதில் எழுதுங்க. உங்களுக்கு சிலபஸ் டைப் பண்ணி வேணும்னா அதே நம்பரில் பதிலிடுங்க. நீங்கள் பயன்பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரம் ரவி. பெண்ணின் அடையாளம் பாரம்பரியத்தின் பெருமிதம் இயற்கை வண்ணப்பட்டுகள் மின்னும் பல வண்ணங்கள் நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள் பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள் ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே செல்வராணி பட்டின் தனித்துவமே மங்களம் தங்குமே மனமகிழ்ச்சி பொங்குமே என்றும் இல்லத்தின் சந்தோஷமே செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.